ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நவம்பர் 22 2025. இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கௌசிப்பா வந்து சபரிமலைக்கு போறாரு. இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏஞ்சிட்டு வாசப்படி எல்லாம் கழுவி தள்ளிட்டு கோலம் போட்டாச்சு. வீடு எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான சமையல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து பரபரப்பா வேலையும் பூஜையும் எப்படிலாம் போச்சுன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வந்து பட்டாணி வேக வச்சுக்கலாம். ஐயப்பனுக்கு வந்து இன்றைக்கி பிரசாதம் வந்து பட்டாணி. பிரசாதத்துக்கு வந்து பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை வந்து ஊற வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் வந்து செய்ய போகிறேன். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வந்து தாளிப்பு போடணும். என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், இப்போ வந்து மாங்காய் போட போகிறேன். மாங்காய் இன்றைக்கி இதுதான் சாம்பார் வந்து தாளிப்போடணும். இந்த பக்கம் வந்து சேமியா பாயாசத்துக்காக வேக வச்சு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா டைமுக்கு பூஜை போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து காலையிலே வந்து பூஜை போட்டுட்டு சீக்கிரம் 8:30க்கெல்லாம் கௌசிப்பா மலைக்கு கிளம்பணும். அதாலதான் இன்னைக்கு வீடியோ வந்து சின்ன சின்ன கிளிப்பு போட்டுக்கிட்டா போதும்டா அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தேன். ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்களே நம்ம உங்க வீட்டுல யாராவது மலைக்கு கிளம்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் வந்து வேலையை பார்த்துட்டே இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வடை போடுற வேலை மட்டும்தான் இருந்தது. அதை வந்து அம்மா கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நானே போடுறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. இல்லம்மா அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டே இருந்தா கடை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனாலும் அம்மா உடல அம்மாவும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கௌசிப்பா எல்லா வேலையும் பூஜை பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு வந்து எப்படி அவ்வளவு வேலை ஆச்சுன்னு ஒரே பிரமிப்பா இருந்தது. அந்த மாதிரி வந்து 5:30க்கெல்லாம் எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த வடை மட்டும் எதுக்காக நினைச்சுன்னா பருப்பு ஊற வைக்க இந்த பரபரப்புல மறந்துட்டேன். அதால வந்து சரி ஊறட்டும், கடைசியா நம்ம சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி போட்டுக்கலான்னு இது மட்டும்தான் பெண்டிங் இருந்தது. அவ்வளவு பரபரப்பா எவ்வளவு ஸ்பீடா முடிஞ்சதுன்னு எங்களுக்கே பிரமிப்பா இருந்துச்சு. 5:30க்கெல்லாம் வந்து பக்காவா அந்த விளக்கு ஏத்தனதுல இருந்து எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு குயிக்கா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் கிளம்பணுமே அப்படின்னு பயந்துட்டே இருந்தோம். ஆனா வேலை வந்து அட்டகாசமா முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக படைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோன்றது பார்க்கலாம். சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல். பிரசாதத்துக்கு வந்து சக்கரை பொங்கல், கொண்டைக்கடலை, பட்டாணி, அதுக்கப்புறம் வடை, பாயாசம். இதெல்லாம் தான் வந்து நம்ம படைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பூஜைக்கு. இப்போ போயிட்டு நம்ம எல்லாம் படைச்சிட்டு சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6:30க்கெல்லாம் வந்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டோம். படைச்சு அதுக்கு முன்னாடியே வந்து பழம்லாம் ஜனனி வந்து கட் பண்ணிட்டு இருந்தா. குழந்தைங்க எல்லாம் கூட இன்னைக்கு எல்லாருமே வேலை செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதால வந்து ஈஸியாவும் இருந்த மாதிரி இருந்தது, வேலை சீக்கிரமும் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே பசங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா வந்து எல்லாம் பாருங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்பா வந்ததும் வந்து சாமிக்கு அந்த மாலை போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மெழுகு இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சிருந்தாரு. எல்லாம் படையெல்லாம் கூட போட்டாச்சு. இப்ப வந்து நம்ம அந்த ஐயப்பனை வழிபட போறோம். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சபரிமலை போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த நாள்ல நம்ம வீட்டுல இருக்கும் பாருங்க, அப்படி ஒரு புல்லரிப்பா இருக்கும். இது எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. சரணமையப்பா, 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 சரணமையப்பா.
சரணமையப்பா 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 ஐந்தாம் திருப்பதி சரணம் புண்ணியப்பா சாமி புண்ணியப்பா ஐயன் புண்ணியப்பா சாமி இல்லாத சரணம் இல்லையப்பா ஆறாம் திருப்பதி சரணம் புண்ணியப்பா சாமி புண்ணியப்பா ஐயன் புண்ணியப்பா சாமி புண்ணியப்பா ஐயனை புண்ணியப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா 11ஆம் திருப்பதி சரணம் புண்ணியப்பா சாமி புண்ணியப்பா ஐயனை புண்ணியப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா 12ஆம் திருப்பதி சரணம் புண்ணியப்பா சாமி புண்ணியப்பா ஐயனை புண்ணியப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா 13ஆம் திருப்பதி சரணம் புண்ணியப்பா சாமி புண்ணியப்பா ஐயனை புண்ணியப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா 14ஆம் திருப்பதி சரணம் புண்ணியப்பா சாமி புண்ணியப்பா ஐயனை புண்ணியப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா 15ஆம் திருப்பதி சரணம் முக்கியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சாமி படம் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வச்சு பூஜை போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்காத நாள் இருக்காது அந்த ஐயப்பனை நாங்க என்னைக்குமே எங்க மனசுல ஐயப்பனோட இது வந்து எப்பவுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் கும்பிட்டு படத்தை எடுத்து வச்சா அடுத்த வருஷம் தாண்டா அப்படிங்கிற கணக்கே கிடையாது. அவரோட உருவ வழிபாடு தான் நம்ம வீட்டுல இருக்காது தவிர அவரை நினைக்காத நாள் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை பாருங்க, பார்க்கும் போதே வந்து அப்படியே கண்ணுல தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். கண்டிப்பா நீங்க எத்தனையோ பேரு இந்த ஒரு பூரிப்பை கண்டிப்பா நீங்களும் உங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். எத்தனை முறை பார்த்தாலும் அந்த ஐயப்பன் அந்த கண்ணை பார்க்கும் போதே எனக்கு கண்ணுல தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூஜை போட்டுட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ரொம்ப சீக்கிரம் பூஜை போட்டுட்டோம். 8:30க்கு கிளம்புனா போதுன்ற மாதிரி இருந்தது. அங்க வந்து 12 மணிக்கு மேலதான் முடி கட்ட போறாங்க, காஞ்சிபுரத்துக்கு போறாங்க. சரி ரொம்ப முன்னாடியே போனாலும் அங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்குன்றதுனால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே அம்மா நாங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நல்லபடியா போயிட்டு வரணும்பா அப்படி இப்படின்னு வந்து நிறைய அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து கிளம்பும் போது ஒரு பூஜை போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். சரணமையப்பா 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 பின்னாடி இது பா வாசப்படிப்பா நான் எடுத்து தரேன் ஆட்டம் பண்ணி சரணமையப்பா சரணமையப்பா இப்ப அப்படியே அங்க திரும்ப திரும்ப இப்ப நீ கையில ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து அப்பா வந்து பூஜை போட்டுட்டு கௌசியப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அங்க காஞ்சிபுரம் முடி கட்டிட்டு வழி அணைச்சிட்டு தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்பாவோட அந்த ஹெல்ப் வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. அந்த வகையில நம்ம கொடுத்து வச்சவங்க தான். என்னதான் சொல்லுங்க, நம்ம அது பூஜை அது இது நம்ம பண்ணாலுமே வந்து ஒரு பெரியவங்க இருந்து நம்மளை வழி நடத்துறதுன்றது வந்து குடுப்பனை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்தா மட்டும்தாங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் பர்சனலா. அந்த மாதிரி வந்து அப்பா அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு கௌசியப்பாவை கூப்பிட்டு போய் அங்க முடி கட்டி வழி அனுப்புறது வந்து இத்தனை வருஷமும் நான் கொடுத்து வச்சதான். அந்த வகையில ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமா என் பசங்களுக்கும் எனக்கும் இருக்குது அப்படிங்கறத நான் தலை நிமிர்ந்து ஒரு ஹெட்வெயிட்டாவே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பெரியவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா கிளம்பியாச்சு, எல்லா பூஜையும் முடிச்சாச்சு. அது அப்பாவும் கௌசியப்பா வந்து காஞ்சிபுரம் போனாங்க. காஞ்சிபுரம் போயிட்டு கோயில்ல முடி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கௌசியப்பா மலைக்கு கிளம்புனாங்க. பாய்ப்பா போறாமா பத்திரமா போயிட்டு
கௌசியப்பா கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. சோஃபா ஸ்டாண்டு ஒரு இடம் கூட சுற்றி நிம்மதி போட முடிய மாட்டேங்குது. எப்பவும் போல 11:30 மணிக்கு டீ டைம்னா இன்னைக்கு 12 ஆயிடுச்சு. ஆனாலும் உடல இல்ல. எல்லாம் இருக்குது ஆனால் சாப்பிடல. ஒரு சுண்டல் போட்டு பல்லு குத்திருந்தா டீ டைம். ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12. கௌசியப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். முடி இன்னும் இருமுடி கட்டலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல். ஆனால் ரெடி ஆகி ஒவ்வொருத்தருக்காக கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் வந்து அம்மாவும் நானும் வாய் அடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு வாய் அடிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரிம்மா டீ குடிக்கலாமா அப்படின்னு. சரி அம்மாவும் ஏஞ்சி வந்தாங்க. டீ போட்டுட்டு அப்போ ஒரு மொக்கை போட்டுட்டு பேசிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதால் நம்மளே செல்ஃபி மோடில் போட்டு டீ குடிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அப்பா ஈவினிங் வந்தாரு. அப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.